சித்தர்கள் மாநாடு 2025 ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இந்த பிரிவினுடைய ஈவெண்ட்டினுடைய இன்றைய தலைப்பு சித்தர்கள் மாநாடு. மதுரையில் சமீபமாக நடக்க போகிற இந்த நிகழ்வு 22 மற்றும் 23 பிப்ரவரி திங்கள் 2025, அதாவது இந்த மாதம் 22, 23 சனி ஞாயிறு காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் 2 நாட்கள் நடக்க போகுது. இந்த சித்தர்கள் மாநாட்டில் இந்த பழங்கால கலைகள், வித்தைகள், ஆன்மீகம், உணவு பழக்கம் மற்றும் பல்வேறு விதமான நம்மளுடைய பாரம்பரிய சித்தர்கள் வழியினான அனைத்து விதமான அம்சங்களும் இதில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது நடக்கவிருக்கிற இடம் ஏகேஎன்கே பேலஸ், மதுரையில் அழகர் கோயில் பக்கத்தில் அப்படின்னா பிரபலமான இடம், நல்ல அருமையான இடம், பிரமாதமான மண்டபம். ஸோ இதில் இந்த 2 நாள் நிகழ்வுகள் எப்படி அப்படின்னா, பாரம்பரிய பண்பாட்டு கலை நிகழ்வுகள்லாம் ஒரு பகுதியாகவும், நடனங்கள் ஒரு பகுதியாகவும், சொற்பொழிவுகள் ஒரு பகுதியாகவும், விருது வழங்கல், கௌரவிப்புகள் அந்த முறைப்படி அது ஒரு பிரிவாகவும் நடக்க இருக்குது. இதில் பங்கு பெறுவர்கள், சிறப்பு சொற்பொழிவாளர்கள்னு பார்த்திங்கன்னா, உலக புகழ்பெற்ற இலங்கை ஜெயராஜ் அவர்கள், கம்பராவதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள், மேடை பேச்சாளர் பர்வீன் சுல்தானா, பேராசிரியர் பர்வீன் சுல்தானா மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், டாக்டர் அஸ்வின் விஜய் அவர்கள் மருத்துவர், பேராசிரியர் சீனிவாசன், நமக்கெல்லாம் பிடிச்ச ஞானசம்பந்தம் ஐயா, முனைவர் ஞானசம்பந்தம் ஐயா, இவங்கெல்லாம் சொற்பொழிவாற்றுறாங்க. இதில் பல்வேறு அந்த லோக்கல் இந்த மாதிரி அங்கே உள்ளவங்க இந்த சித்த வைத்தியர்கள் குழுமமாக இருக்கட்டும், மெடிடேஷன், ஆயுர்வேதா சித்தா மருந்துகளாக இருக்கட்டும், மெடிடேஷன் சம்மந்தமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அங்கே தனித்தனியாக ஸ்டால் போடுறதுக்கு உண்டான வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதில் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த காணொலியில் போஸ்டராக நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு தலைப்புக்கும் கீழே, உதாரணமாக மனமே குரு அப்படின்னா சித்தா அண்ட் ஆயுர்வேதா மெடிசன் ரிலேட்டடாக அவங்களோட அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறேன். அது உண்டான தொடர்பு கொள்ளலாம். இதில் ஸ்டால் போடுறதா இருந்தால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே அமைத்து தராங்க. 10க்கு 10 ஸ்டால் வாடகை அதிலே கொடுத்துக்கிறாங்க. கான்டாக்ட் நம்பரை இங்கே அந்த விவரங்கள், பணம் எவ்வளோ ஆகும், என்னென்ன வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்றது டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை அங்கே இருக்கிற திரு எம் கணேஷ்குமார் அவர்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் அவர்கிட்ட பேசிட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இதில் எனக்கு அழைப்பு இருந்தது. இருந்தாலும் அதே தேதியில் நான் பெங்களூர் கண்காட்சியில் இருக்கிறனால இது அட்டன் பண்ணுறது ஒரு சவால் தான். இருந்தாலும் நான் இதை கட்டாயமாக வரணும், அட்டன் பண்ணணும் நான் விருப்பப்படுறேன். முடிஞ்ச அளவு வர முயற்சி பண்ணுறேன். இருந்தாலும் அப்படியே வர முடியலன்னா கட்டாயமாக நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அடுத்த தடவை நம்ம கட்டாயமாக இதில் சந்திப்போம். இதில் என்ன நடக்க போகிறது அப்படின்றத கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா என்னோடய சப்ஜெக்ட் இது, அருமையான சப்ஜெக்ட் இது. ஸோ முடிஞ்சளவு நம்ம சந்திப்போம். இல்லைன்னா என்னுடைய விருப்பம், நீங்கள் எல்லாரும் திரளாக அங்கே போய் பார்த்து அதை பயன்பெறணும் அப்படின்றது என்னோட விருப்பம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை முடிஞ்சளவு உங்கள் சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.